ஆல் இந்தியா ரேடியோ, இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். வணக்கம் நண்பர்களே. சமீபத்துல ஜனவரி 25ஆம் தேதி அன்னைக்கு தேசிய வாக்காளர் தின விழா நாடு முழுவதும் தேசிய அளவுல, மாநில அளவுல, மாவட்டம் மற்றும் வாக்குச்சாவடி மையங்கள்ல கூட கொண்டாடப்பட்டது. இதுல தேர்தல்ல சிறப்பா பணியாற்றிய அதிகாரிகள் கௌரவிக்கப்பட்டாங்க. இந்தியாவோட மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டோட தலைநகரான டெல்லியில நடந்த தேசிய வாக்காளர் தின விழால தலைமை விருந்தினராக கலந்துகிட்டாங்க. அவங்க முன்னிலையில இந்த விழா மகிழ்ச்சியோடவும் உற்சாகத்தோடவும் கொண்டாடப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்துல மாண்புமிகு குடியரசுத் தலைவரோட உற்சாகமூட்டும் உரையிலிருந்து சில பகுதிகளை உங்களோட பகிர்ந்துக்க போறோம். நமது ஜனநாயகத்தின் புகழ்பெற்ற பயணத்தில் தேர்தல் ஆணையம் முக்கிய பங்காற்றியுள்ளது. வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் பயன்படுத்தும் டேக்லைன் தேர்தல் பருவம் தேசத்தின் கர்வம் என்பதாகும். இது மிகவும் உத்வேகமளிப்பது, ஊக்கமளிப்பது. நமது நாட்டின் தேர்தல் பணியில் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வெற்றி பெற்றுள்ளதால் உலக ஜனநாயக நாடுகளுக்கே எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், பழங்குடியின சமூகத்தினர், தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினர் என அனைத்து தரப்பினரும் வாக்களிப்பது ஊக்குவிக்கப்படுகிறது. கல்வி அமைச்சகத்தின் ஒப்புதலோடு தேர்தல் ஆணையம் தேர்தல் பற்றிய பாடங்களை பாடத்திட்டத்தில் இணைத்திருப்பது குடியுரிமையின் மிக முக்கியமான கடமையை மாணவர்களுக்கு உணர்த்துவதில் வெற்றிகரமாக இருக்கும். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களுடைய உற்சாகமூட்டும் வார்த்தைகளை நீங்க இப்போ கேட்டிருப்பீங்க. நண்பர்களே, வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியின் மூலமா நாட்டோட வாக்காளர்கள் விழிப்புணர்வா, எச்சரிக்கையா இருக்கிறதோட ஸ்மார்ட் வாக்காளராகவும் மாறுறத நாங்க தொடர்ந்து ஊக்குவிச்சுட்டு வரோம். ஆமா, ஸ்மார்ட் வாக்காளர், அதாவது புத்திசாலி வாக்காளர். இதுதான் இன்னைக்கான நிகழ்ச்சியில நாம விரிவா விவாதிக்க போறோம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியின் 2வது சீசனோட 11வது எபிசோடுக்கு வந்திருக்கோம். இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் புத்திசாலி வாக்காளரா ஆகியிருப்பீங்கன்னு நம்புறோம். புத்திசாலி வாக்காளர் யாரு? நீங்க ஏன் ஒரு புத்திசாலி வாக்காளரா ஆகணும்? இது பத்தி கல்லூரி மாணவர்கள் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க நாமளும் போய் கேட்கலாம். ஏய், நம்ம நாட்டோட வரலாறு எவ்வளவு பெருமை வாய்ந்தது தெரியுமா? அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முன்னேறிய நாகரிகங்க இல்ல, நம்ம நாகரிகமும் ஒண்ணு. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா நிஷாந்த், கரெக்டா சொன்ன. நம்ம நாடு ரொம்ப பழமையான மிகப்பெரிய ஜனநாயகம். இதோட முதுகெலும்பு தான் தேர்தல் ஆணையம். இது இளைஞர்களை தேர்தல் செயல்பாட்டில் ஈடுபடுத்த எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு வருது. இதுக்காக சோஷியல் மீடியா, டெலிவிஷன், ரேடியோ, இந்த மாதிரி எல்லா மீடியாலையுமே ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க நிகழ்ச்சிகளை சுவாரஸ்யமான உண்மைகளோட ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க. இவ்வளோ தகவல்கள் கிடைக்கும் போது கூட நாம வாக்காளரா எப்படி ஆகிறோன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. நிதா, நம்ம எல்லார்கிட்டயுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. ஆனா அதை கையில வச்சுக்கிட்டே நம்ம எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையா பார்த்தா நம்ம யாருமே ஸ்மார்ட் இல்ல. ஏன் அபே, ஸ்மார்ட் போன் வச்சுட்டே ஸ்மார்ட் ஆகலனா அப்புறம் எப்படி ஸ்மார்ட் ஆகிறது? அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாருமே நம்மளோட அரசியல் பிரிவு பேராசிரியரும் அகில இந்திய வானொலியும் நடத்துகிற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வாக்காளர் ஜங்ஷன் ப்ரோக்ராமோட நெறியாளரும் கலந்துக்கிற தேர்தல் எழுத்தறிவு மன்றத்துக்கு போவோம். ஓ ஷியோர், போலாமே. நண்பர்களே, அபை சொன்னது போல இன்னைக்கு நானும் இந்த கல்லூரியோட தேர்தல் எழுத்தறிவு மன்றத்துக்கு வந்திருக்கேன். வாங்க என்னோட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கங்க. ஹே, உங்க ப்ரொஃபசர் ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறாரு போல இருக்கு. வாங்க கேட்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த தேர்தல் எழுத்தறிவு மன்றத்துல எதுக்கு கூடியிருக்கோம் தெரியுமா? ஸ்மார்ட் ஓட்டர், அதாவது புத்திசாலி வாக்காளர்னு யார சொல்லலாம்
அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். என்ன, ரெடியா? எஸ் சார், நாங்க ரெடி. இந்திய தேர்தல் ஆணையம் நம்ம நாட்டோட இளைஞர்களை தேர்தல் நடைமுறையில இணைக்கிறதுக்காக புதிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வராங்க. 17 வயசு ஆனவுடனே மாணவர்களோட பெயர்களை சேர்க்கலான்னு ஒவ்வொரு பள்ளி கல்லூரிக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு. மாணவர்களுக்கு 17 வயசு ஆனவுடனே முன்கூட்டியே அவங்களோட பெயர்களை வாக்காளரா பதிவு பண்ணிக்கலாம். இந்த நடைமுறைய ஒவ்வொரு பள்ளி கல்லூரிலையும் செய்ய சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு. அதனால நீங்க இப்பவே பதிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு 18 வயசு ஆனவுடனே உங்களோட பேரு வாக்காளர் பட்டியல்ல பதிவு செய்யப்பட்டு எபிக், அதாவது தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை உங்க கைக்கு வந்து சேரும். ப்ரொஃபசர் சார், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியிலும் இது தொடர்பா எல்லா தகவல்களையும் நாங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரோம். வாக்காளர் பதிவுக்காக இந்திய தேர்தல் ஆணையத்தோட இணையதளமான eci.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் இருக்கு. இந்த இணையதளத்துல படிவம் 6 இருக்கு. அதை நிரப்பி நீங்க வாக்காளர் பட்டியல்ல உங்க பேரை பதிவு செய்யலாம். உங்க மொபைல் போன்ல ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை பதிவிறக்கம் செஞ்சு வாக்காளர் பதிவு செயல்முறைய ரொம்ப எளிமையா முடிக்கலாம். இந்த மொபைல் பயன்பாடு ஆண்ட்ராய்டு, iOS இந்த 2 தளங்கள்லயும் கிடைக்குது. இது ரொம்ப அருமையான தகவல். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இணையதளம் மற்றும் மொபைல் செயலி பற்றிய தகவல் இப்ப உங்களுக்கு கிடைச்சாச்சு. அடுத்து நீங்க என்ன செய்யணும்னா, பள்ளி கல்லூரிகள்ல ஏதாவது ஒரு காரணத்தால சேர முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் வாக்காளர் பட்டியலில் சேரத்துக்காக நீங்க உதவி செய்யுங்க. நீங்க எல்லாரும் இதை கண்டிப்பா செய்யணும்னு கேட்டுக்கிறேன். விண்ணப்பங்களை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனையே இல்ல. இந்திய தேர்தல் ஆணையத்தால BLO, அதாவது பூத் லெவல் அதிகாரி நியமிக்கப்படுறாங்க. அவங்க கிட்ட இருந்து படிவம் 6 வாங்கி தேவையான டாக்குமெண்ட்ஸோட பூர்த்தி செஞ்சு நீங்க சமர்ப்பிக்கலாம். மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அவ்வப்போது தேர்தல் தொடர்பான பயிற்சி வழங்கப்படுது. அதுல வாக்காளர் பட்டியல்ல பெயர்களை சேர்க்கிறதுக்கான முழு செயல்பாடுகளையும் BLO, அதாவது வாக்குச்சாவடி அதிகாரி விரிவா விளக்குவாங்க. இப்போ வாக்காளர் பட்டியல்ல பெயரை பதிவு செய்யற பணிய முன்ன மாதிரி இல்லாம ஒரு வருஷத்துக்கு 4 தடவை பதிவு செய்யலாம். சரியா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார், எனக்கு ஒரு சந்தேகம். ஸ்மார்ட் வாக்காளரா எப்படி மாறுறது? அபய், இதுக்கு நான் பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. விஷயம் என்னன்னா, ஸ்மார்ட் அப்படிங்கிற வார்த்தையில எஸ் அப்படின்னா சக்ஷம், அதாவது திறன். எம் அப்படின்னா ஹிந்தி மொழியில மத்துதாத்தா அப்படின்னா வாக்காளர். ஏ அப்படிங்கிறது அலர்ட், அதாவது எச்சரிக்கை உணர்வு கொண்ட வாக்காளர். ஆர் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள், அதாவது பொறுப்பான வாக்காளர். அப்புறம் டி அப்படின்னா டெக் சாவி, அதாவது தொழில்நுட்ப ஆர்வமுள்ள வாக்காளர். நாட்டின் பொறுப்புள்ள குடிமகனா இருக்கணும்னா தேர்தல் ஆணையத்தோட எல்லா முக்கியமான செயலிகளை பத்தியும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வாக்காளர்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க தேர்தல் ஆணையம் பல செயலிகளை தொடங்கி இருக்கு. இதுல ஒண்ணுதான் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப். இது மூலமா புதிய வாக்காளர்கள் அவங்களோட பேரை வாக்காளர் பட்டியல்ல சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வாக்காளரா இருக்கிறவங்க அவங்களோட போட்டோ இல்லனா அட்ரஸ்ல ஏதாவது திருத்தம் செய்ய விரும்பினா படிவம் 8 பூர்த்தி செய்யறதன் மூலமா இதை எளிமையா செய்யலாம். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு உறுப்பினர் தவறிட்டாங்கன்னா அவங்களோட பெயரை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறது தான் பொறுப்புள்ள குடிமகனோட கடமை. இத செய்யணும்னா நீங்க படிவம் 7 பயன்படுத்திக்கலாம். அது என்ன சக்ஷம் செயலியா? அதால என்ன யூஸ்? இது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 80 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான பிரத்யேக செயலி. சக்ஷம் செயலி மூலமா 40 விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் வாக்காளர்களுக்கு வீட்டிலேயே வாக்களிக்கும் வசதி வழங்கப்படுது. வாக்காளர் வெளிப்படையாவும் ரகசியமாவும் வாக்களிக்க முடியும். தேர்தல் ஆணையத்தால ஒரு குழு நியமிக்கப்படுது. மாற்றுத்திறனாளிகளும் சக்ஷம் ஆப் மூலமா வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்க்க பதிவு செய்யலாம். ஆஹா, ரொம்ப அருமையான தகவல் சார். இத நான் இப்பவே நிச்சயமா போய் என் தாத்தா கிட்ட சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, சி-விஜில் செயலி பத்தின முழுமையான தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலி வாக்காளரா மாறணும் அப்படிங்கறது தான் என்னோட ஆசை. எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்தோ இல்ல ஏதாவது பரிசு பொருள் கொடுத்தோ உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அத பத்தின தகவல்களை நீங்க தேர்தல் ஆணையத்திடம் புகாரா கொடுக்கலாம். இந்த ஆப் மூலமா நீங்க இந்திய தேர்தல் ஆணையத்தோட காதுகளாகவும் கண்களாகவும் மாறணும். தேர்தலில் நிக்கிற வேட்பாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஆப் இருக்கா? நிச்சயமா. KYC, அதாவது நோ யோர் கேண்டிடேட் அப்படிங்கிற ஆப் உங்க வேட்பாளரை தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம நாட்டுல நிறைய பேர்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா? அதுல தேர்தல் ஆணையத்தோட எல்லா செயலிகளையும் ரொம்ப ஈஸியா பயன்படுத்த முடியும்.
ஆமா சார், இது சோஷியல் மீடியா ஈரா. இப்பெல்லாம் தேர்தல் ஆணையம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின் இப்படி சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே தகவலை பரப்புறாங்க. இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையத்தோட கருப்பொருளை ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட சொல்லக்கூடாது? நத்திங் லைக் ஓட்டிங், ஐ வோட் ஃபார் ஷூர். அதாவது வாக்களிப்பதை போல ஏதுமில்லை, நான் நிச்சயமாக வாக்களிப்பேன். வாக்களிப்பதை போல ஏதுமில்லை, நான் நிச்சயமாக வாக்களிப்பேன். அலட்சியம் வேண்டாம் நண்பா, வாக்கின் அருமை புரிந்திடு நண்பா. கரெக்ட் நண்பர்களே, இதுதான் நத்திங் லைக் ஓட்டிங், ஐ வோட் ஃபார் ஷியோர். வாக்களிப்பது போல் ஏதுமில்லை, நான் நிச்சயமாக வாக்களிப்பேன். அதனால நண்பர்களே, ஸ்மார்ட் வாக்காளர்கள், அதாவது புத்திசாலி வாக்காளர்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சில விஷயங்களை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. சரியான நேரத்துல வாக்காளர் பட்டியல்ல பேரை சேர்த்தவர் தான் ஸ்மார்ட் வாக்காளர். அது மட்டும் இல்ல, இந்திய தேர்தல் ஆணையத்தோட எல்லா முக்கியமான மொபைல் ஆப்புகளையும், அதாவது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப், சி விஜில் ஆப், நோயோ கேண்டிடேட் ஆப் மற்றும் சக்ஷம் ஆப், இது பத்திலாம் முழுசா தெரிஞ்சிருக்கும். இந்திய தேர்தல் ஆணையத்தோட இணையதளமான eci.gov.in, இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம், முகநூல், வாட்ஸ்அப் சேனல், இப்படி எல்லா சமூக ஊடக தளங்களையும் அவங்க நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் வாக்களிக்கிற உரிமையை பத்தி எடுத்து சொல்றவங்களா இருப்பாங்க ஸ்மார்ட் ஓட்டர்ஸ். தாமதிக்காம நீங்களும் ஸ்மார்ட் ஓட்டரா ஆவுங்க, அதாவது புத்திசாலி வாக்காளரா மாறுங்க. இப்போ நம்மளோட நேயர்கள் சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க, அதை கேட்கலாம் வாங்க. என்னோட பேர் ராஜேஸ்வரி. என்னோட ஏஜ் 33 ஆகுது. நான் ஓட்டர் ஐடி கார்டு வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷனையுமே நான் மிஸ் பண்ணது கிடையாது. பட் இப்போ வர யங்ஸ்டர்ஸ் ஓட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம ஓட் பண்ணுறது நம்மளோட ஐடென்டிட்டி. ஸோ எந்த எலெக்ஷனுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டான பர்சனுக்கு ஓட் பண்ணி நல்ல ஒரு பர்சனை எலெக்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட விருப்பம். தேங்க்யூ. வணக்கம், நான் சுவாதி கண்ணன் பேசுகிறேன், ஊரப்பாக்கத்தில் இருந்து. என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் இஸ் அ செலெக்ஷன் ஃப்ரம் த கலெக்ஷன் ஆஃப் பீப்புள். மக்கள்ல இருந்து சிறந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நாம தலைவராக கொடுத்து அவங்க வழி நடத்தி நம்மளை கொண்டு செல்றது தான் எலெக்ஷன் நினைக்கிறேன். அந்த ஜனநாயக கடமையை நம்ம மறக்காம எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும். அதை நான் சிறந்த முறையில் நான் ஒவ்வொரு தடவையும் ஓட்டு போட்டு என்னுடைய கடமையை நிறைவேற்றிக்கிட்டு வரேன். மறக்காம ஓட்டு போடுங்க, உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க. அதனால நேயர்களே, வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பெயரும் உங்கள் குடும்பத்தினரோட பெயரும் இருக்குதா அப்படிங்கறத சரியான நேரத்துல சரி பார்த்துக்கோங்க. ஏதாவது தவறான இன்ஃபர்மேஷன் இருந்தா அதை சரி செஞ்சுக்கோங்க. அதோட தேர்தல் ஆணையத்தின் கண்ணாகவும் காதாகவும் மாறுங்க. அப்பதான் நீங்க ஒரு புத்திசாலி வாக்காளராகவும் பொறுப்புள்ள குடிமகனாகவும் மாறுவீங்க. ஓகே, இப்ப நாம கேள்வி நேரத்துக்கு போறோம். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, நம்ம நிகழ்ச்சியில வைபவோட அப்பா பல ஆப்களோட பேரை சொல்லி இருந்தாரு. அதுல உங்க வேட்பாளரை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க எந்த செயலி பயன்படுத்தப்படுது? இதுக்கு சரியான பதில் நோயோ கேண்டிடேட் ஆப். சரியான விடை சொல்லி குலுக்கல் முறையில தேர்வாகி இருக்கிற வெற்றியாளர் பரியா சந்திரகாந்த் குமார், கோத்ரா, குஜராத். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய முகவரிக்கு தேர்தல் ஆணையத்தோட பரிசும் சான்றிதழும் விரைவில் வந்து சேரும். இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி, வாக்காளர் பட்டியல்ல உங்க முகவரிய எந்த இணையதளத்தின் மூலம் புதுப்பிக்கலாம்? கேள்வியை மறுபடியும் சொல்றேன், வாக்காளர் பட்டியல்ல உங்க முகவரிய எந்த இணையதளத்தின் மூலம் புதுப்பிக்கலாம்? வணக்கம் நண்பர்களே, நான் உங்க SL நானு. நாம என்னைக்குமே நம்ம உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது, முக்கியமா வாக்குரிமைய. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் தேர்தல்ல வாக்கு பதிவு பண்றது நம்ம உரிமை மட்டும் இல்ல, நம்ம கடமையும் கூட. தேர்தல்ல வாக்களிப்போம், ஜனநாயகத்தை காப்போம். சரி நேயர்களே, இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்துடுச்சு. உங்களை அடுத்த முறை ஒரு புதிய தலைப்போட நிறைய தகவல்களோடவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின்
வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.